வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோனை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஃபோனில் ஸ்பீக்கர் ப்ராப்ளம் இல்லை டச் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் எப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பழைய ஃபோன் நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம், அந்த ஃபோன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லைன்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தாங்க இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்ட் ஃபோனுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எபவுட் ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போகணுங்க. இதில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் MIUI வெர்ஷனை நீங்கள் 4 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆல் ஸ்பெக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது MIUI ஃபோன். ஸோ அந்த ஆல் ஸ்பெக்ஸ் ஆப்ஷனில் வந்தீங்கன்னா கெர்னல் வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை போய் ஒரு 4 டைம் கிளிக் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி FQC டெஸ்ட் அப்படி FQCனாங்க ஃபைனல் குவாலிட்டி செக் டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹார்ட்வேர்ஸும் நீங்கள் இங்கே டெஸ்ட் பண்ணலாம். டச் பேனல், ஸ்பீக்கரு, கலர், GPS, வைஃபை, ப்ளூடூத், ஆக்சிமீட்டர், OTG கேபிள், சார்ஜிங், ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே இங்கே டெஸ்ட் பண்ணலாங்க. சப்போஸ் உங்கள் ஃபோனில் நீங்கள் இப்போ வந்து டச் ஸ்க்ரீன் மாற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து இந்த டச் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி டெஸ்ட் பண்ணேன்னு காமிக்க போகிறேங்க. நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நான் டச் பேனல் செல்ஃப் டெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். டச் பேனல் செல்ஃப் டெஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இது வரும். அதுவே செல்ஃப் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு சொல்லிடுங்க. டெஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி வந்தோன்னா நீங்கள் வந்து ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்கல, நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். ஸோ ஓகே கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு போகுங்க. அது வந்து டச் பேனல் டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கோடில் நீங்கள் வரையணும். நீங்கள் வரைய அது வந்து மார்க் பண்ணிட்டே வரும். ஸோ நீங்கள் எல்லா பாக்ஸுமே ஃபில் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா இதுவுமே ஒர்க் ஆகுதா, எல்லா இடமே உங்களுக்கு ஒர்க் ஆகுதாங்கிறது இது டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து சொல்லிடுங்க. ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அதுவே ரிசல்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுங்கள், கன்டினியூ பண்ண சொல்லி கொடுக்கும். கிளிக் பண்ணி அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிருங்க, கலர் டெஸ்ட்டுக்கு போயிருங்க. இது வந்து கலர் நீங்கள் ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போதும் ஒவ்வொரு கலர் மாறும். ஸோ நீ இது வந்து கலர் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்டு போகுங்க. இப்போ அடுத்து ப்ளூ கலர் வந்திருக்கு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் போகும். ஸோ அடுத்து வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ அடுத்து வந்து ரிசீவ்னு ஒரு டெஸ்ட் இருக்குங்க. இது வந்து ஒரு 2 நம்பர் சொல்லும். நீங்கள் அந்த 2 நம்பர் சொல்லும்போது கரெக்டாக அந்த நம்பரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து 85 சொல்லிச்சு. 85 கிளிக் பண்ணால் ஓகே கிளிக் பண்ணுறேன். இன்புட் கரெக்டு. அப்போ இந்த டெஸ்ட்டும் வந்து பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து ப்ளே மியூசிக் பை ரிசீவர் டெஸ்ட்டுங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளே மியூசிக்னு ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் ப்ளே ஆகும். நீங்கள் அதை கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து நாய்ஸ் இல்லாமல் கரெக்டாக பாடுதா உங்கள் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது வந்து உங்கள் ரிசீவர் கரெக்டாக பாடுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஓகே கிளிக் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் டெஸ்ட்டுங்க. இப்போ இந்த ஸ்பீக்கரில் வந்து உங்களுக்கு வந்து 2 நம்பர் சொல்லும். அந்த 2 நம்பரை நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்புட் கரெக்டு சார், ஓகே ஸ்பீக்கர் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளே மியூசிக் பை ஸ்பீக்கர் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போயிருங்க. ஸோ இங்கே வந்து ப்ளே மியூசிக் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து கரெக்டாக நாய்ஸ் இல்லாமல் வருதா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஓகே கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. பர்டிகுலராக எந்த ஹார்ட்வேர் வேணுமோ அந்த ஹார்ட்வேர் கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் வந்து வாங்கிக்கலாங்க. இப்போ இந்த பேக் ப்ரெஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம டெஸ்ட் பண்ணது மட்டும் பாஸ் வந்திருக்கு, மற்றெல்லாம் என்ன எதுவும் நம்ம டெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் எந்த ஹார்ட்வேர் நீங்கள் வேணாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக ஏதாவது ஹார்ட்வேர் மாற்றினீங்கன்னாவோ அல்லது நீங்கள் வந்து பழைய ஃபோன் ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே. Bye.